ரேஷ்னல் இமோட்டிவ் பிஹேவியர் தெரப்பி அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது இதை பற்றி நான் சில வீடியோ ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். ரொம்ப சிம்பிளாக சொல்ல போனாக்கா, இப்போ வந்து ஒரு ஒரு சம்பவம் ஒன்று நடக்குது, ஓகேங்களா? இப்போ வந்து என் ஃப்ரெண்டு வந்து என்கிட்ட பேசுகிறது கிடையாது. இதுதான் வந்து அந்த சம்பவம். அவன் என்கிட்ட சரியாக முன்ன மாதிரி பேசுகிறது கிடையாது. எனக்கு வந்து அவனை ரொம்ப பிடிக்கும், அவனுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். நாங்கள் 2 பேரும் திக் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஆனால் கூட அவன் என்கிட்ட பேச மாட்டான். சரியா? இது வந்து நடந்த சம்பவம். சரி, அவன் மனசில் என்ன இருக்குது, அவன் மனசில் என்ன விதமான நம்பிக்கை இருக்குது அப்படின்னாக்கா, அவன் என்னை வெறுக்கிறான், அவன் என்னை கெட்டவன் பார்க்குறான், இல்லை அவன் என்னை மோசமானவன் பார்க்குறான். ஸோ இந்த நம்பிக்கை அவன் மனசுக்குள்ளே இருக்குது. என்னை தவறானவன், நான் மோசமானவன் அப்படின்னு அவன் நம்புகிறான். இந்த நம்பிக்கை தான் என்ன பண்ணுது அப்படின்னாக்கா, அவனை என்கிட்ட பேச விடாமல் தடுக்குது. இதன் விளைவாக எனக்கு என்ன ஏற்படுது, எனக்கு ஒரு கவலை ஏற்படுது, துக்கம் ஏற்படுது, கோபம் ஏற்படுது. இப்படி ஒன்றோடு ஒன்று எல்லாமே கனெக்டடாக இருக்குது. இப்போ என் மனசில் ஏன் கோபம் வருது, எனக்கு ஏன் கவலை வருது, எனக்கு ஏன் துக்கம் வருது, என் கவலைக்கான காரணம் என்ன, என் கோபத்துக்கான காரணம் என்ன அப்படின்னாக்கா, என் ஃப்ரெண்டு என்கிட்ட பேசாமல் இருக்கிறது காரணமாக இருக்குது. நான் விரும்புகிற ஒருத்தர் என்கிட்ட பேசாமல் என்னை தவிர்க்கிறது ஒரு காரணமாக இருக்குது. ஏன் அவங்க என்னை தவிர்க்கிறாங்க, ஏன் அவங்ககிட்ட பேசுகிறதில்ல? ஏன்னா அவங்க மனசில் இருக்கக்கூடிய ஒரு தவறான ஒரு எண்ணம், என்னை பற்றி ஒரு தவறான ஒரு அபிப்பிராயம். ஸோ இவைகள் தான் வந்து பார்த்திங்கனாக்கா REBT, ரேஷ்னல் இமோட்டிவ் பிஹேவியர் தெரப்பி அப்படின்ற ஆல்பர்ட் எல்லிஸ் வந்து இதை பற்றி விளக்க சொல்கிறார். அப்போ இதை நம்ம எப்படி சரி பண்ணணும் அப்படின்னாக்கா, நடந்த சம்பவத்தை மாற்ற முடியாது, ஆனால் ஒரு மனசில் இருக்கிற அந்த நம்பிக்கையை மாற்ற முடியும் இல்லையா? ஸோ அந்த நம்பிக்கையை மாற்றுறதன் மூலமாக அந்த கவலையை, அந்த துக்கத்தை, அந்த கோபத்தை சரி பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து ஆல்பர்ட் எல்லிஸ் வந்து சொல்கிறாரு. இப்படி நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய உறவு சிக்கல்களில் ஏற்படக்கூடிய நிறைய பிரச்சனைகள் எதனால் ஏற்படுதுனாக்கா, அந்த நபர் மனசில் இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை காரணமாக தான் ஏற்படுது. அதன் காரணமாக தான் அந்த சம்பவம் நடக்குது. அதன் காரணமாக தான் நம்ம மனசில் சில ஃபீலிங்ஸ் உருவாகுது. ஸோ இந்த ஃபீலிங்ஸை மாற்றணும், இந்த கோபத்தை சரி பண்ணணும் அப்படின்னாக்கா, நடந்த சம்பவத்தை மாற்ற முடியாது, ஆனால் அவர் மனசில் இருக்கக்கூடிய அந்த பிலீஃப் சிஸ்டத்தை மாற்ற முடியும். இதுதான் இந்த தியரி விலைக்கு சொல்லுது. ஸோ அடுத்ததாக ஆரன் பெக் என்ன சொல்கிறாரு அப்படின்னாக்கா, இவர் நெகட்டிவ் ட்ரையாட் அப்படின்றத பற்றி விளக்குறாரு. அதாவது இந்த ஒரு 3 விதமான விஷயங்கள் பற்றி அவர் சொல்கிறார். 3 வகையான எதிர்மறை சிந்தனைகள் பற்றி அவர் விளக்க சொல்கிறாரு. ஸோ இந்த எதிர்மறை சிந்தனை என்ன, இந்த ஆரன் பெக் சொல்லக்கூடிய விஷயம் என்ன, இந்த காக்னிட்டிவ் தியரியில் சொல்லக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம் இதுதான். முதல் விஷயம், நெகட்டிவ் வியூ ஆஃப் செல்ஃப் அப்படின்னு அர்த்தம். அதாவது என்ன அப்படின்னாக்கா, தன்னைத்தானே மோசமாக நினைக்கிறது. இந்த 3 விதமான விஷயம் உங்களுக்குள்ளேயும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும். நெகட்டிவ் வியூ ஆஃப் செல்ஃப் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதாவது தன்னைத்தானே மோசமாக நினைக்கிறது. நான் லாய்க்கு இல்லை, நான் வேஸ்ட்டு, எனக்கு தகுதி இல்லை, நான் ரொம்ப கெட்டவன், நான் ரொம்ப மோசமானவன், நான் ரொம்ப அன்லக்கி. இதெல்லாம் என்ன பண்ணுது, என்னை பற்றியே தப்பாக நினச்சிட்ருக்கு. நெகட்டிவ் வியூ ஆஃப் செல்ஃப், என்னுடைய செல்ஃபை பற்றி, என்னை பற்றி நானே நெகட்டிவான ஒரு அபிப்பிராயம் வச்சுருக்கேன். இது வந்து ஒரு முதல் விஷயம். 2வது விஷயம் என்னன்னாக்கா, அந்த உலகத்தை பற்றியே தப்பாக பேசுகிறது. இந்த உலகமே பொய். நெகட்டிவ் வியூ ஆஃப் த வேர்ல்டு, முதல்ல என்னை பற்றி நெகட்டிவாக வச்சுருக்கேன், அப்புறம் என்ன பண்ணுறேன், உலகத்தை பற்றி நெகட்டிவாக வச்சுருக்கேன். இந்த உலகத்தில் இருக்க எல்லாரும் ஏமாற்றுக்காரங்க, எல்லாருமே பொய்யானவங்க, எந்த அன்பும் நிலையான அன்பு இல்லை, எல்லாருமே ஏமாற்றுக்காரர்கள், உலகமே மாயை, இந்த மாதிரியான ஒரு வியூ இருக்கும். இந்த உலகமே துன்பமயமானது. ஸோ உலகத்தை பற்றி, இந்த வேர்ல்டை பற்றி, வேர்ல்டில் இருக்க பீப்புளை பற்றி, அவங்கள பற்றி இருக்கக்கூடிய ஒரு ஒப்பீனியன், நெகட்டிவ் ஒப்பீனியன். 3வதாக இருக்கிறது என்ன சொல்கிறாங்கன்னாக்கா, நெகட்டிவ் வியூ ஆஃப் ஃப்யூச்சர்னு சொல்கிறாங்க. அதாவதுனாக்கா எதிர்காலத்தை பற்றி, எனக்கு என் லைஃப் வந்து இனிமேல் பற்றி அது ஒழுங்காக இருக்காது, என் லைஃப் அவ்வளோதான் வீணாக போயிடுச்சு, இனிமேல் அது ரொம்ப மோசமாக தான் இருக்கும், ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துப்பாங்க. அதாவது தன்னை பற்றி நெகட்டிவாக திங்க் பண்ணுறது, உலகத்தை பற்றி நெகட்டிவாக திங்க் பண்ணுறது, அப்புறம் ஃப்யூச்சரை பற்றி ரொம்ப நெகட்டிவாக திங்க் பண்ணுறது. என் ஃப்யூச்சரே கிடையாது, எனக்கு ஃப்யூச்சரே வேஸ்ட்டு, ஃப்யூச்சரே போயிடுச்சு, அது நிச்சயமாக மோசமாக தான் முடிய போகுது, இப்போ இது நடந்து போச்சே, இது மாதிரி கெட்டது நடந்து போச்சு, இந்த மாதிரி ஒன்று ஆகிடுச்சு, அப்போ ஃப்யூச்சரும் மோசமாக தான் இருக்கும், அந்த மாதிரி திங்க் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த 3 விஷயந்தான் இந்த காக்னிட்டிவ் தியரி வந்து சொல்லுது, இந்த அறிவாற்றல் கோட்பாடு சொல்லுது. இது ஆரன் பெக் வந்து சொல்கிறாரு, இந்த நெகட்டிவ் ட்ரையாட் அப்படின்ற விளக்கத்தை கொடுக்குறாரு. இது 3த்தையுமே மாற்றுறது தான் காக்னிட்டிவ் தெரப்பியோட வேலை, அறிவாற்றல் சிகிச்சையுடைய வேலை. ஸோ இந்த விஷயங்களை யாரெல்லாம் என்ன சொன்னாங்க, இந்த காக்னிஷன்னா என்னன்றதை பற்றி பார்த்துருக்கோம் இந்த வீடியோவில். அப்புறம் காக்னிட்டிவ் சைக்காலஜினா என்னென்னு பார்த்துருக்கோம். அப்புறம் காக்னிட்டிவ் தியரியில் ஆரன் பெக் என்ன சொல்கிறாரு, மற்றவங்களாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்றதெல்லாம் பற்றி பார்த்தோம். நம்ம ஆல்பர்ட் எல்லிஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத பற்றி பார்த்தோம்.
அடுத்தது வந்து நம்ம வந்து ஜீன் பியாஜே என்ன சொன்னார் அப்படின்றத பற்றி பார்த்தோம். அப்புறம் காக்னிட்டிவ் தெரப்பின்றது இந்த 3 விதமான இந்த நெகட்டிவ் ட்ரையாடை மாற்றுறது தான் வந்து காக்னிட்டிவ் தெரப்பி அப்படின்றத பற்றி சொல்லுது. அப்போ இந்த காக்னிட்டிவ் தெரப்பி இருக்கு இல்லையா, இந்த உளவியல் சிகிச்சை இருக்கு இல்லையா, இந்த அறிவாற்றல் சிகிச்சை, இதில் வந்து இதோடைய அம்சம் என்ன, அப்படி அதில் என்ன தான் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, அந்த நபருக்குள்ளே ஒவ்வொரு நபருக்குள்ளேயும் ஒரு ஆட்டோமேட்டிக் நெகட்டிவ் தாட் இருக்கும். அவங்கள பற்றியோ உலகத்தை பற்றியோ எதையாவது ஒன்றை பற்றி நெகட்டிவாக ஒரு தாட் ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த ஆட்டோமேட்டிக் தாட் என்னன்னு கண்டறிஞ்சு அதை மாற்றணும். இதை பற்றிலாம் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸ்லேயும் நிறைய தெரப்பி பற்றி நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கேன். அவைகளை பார்த்து நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். இப்போ இந்த வீடியோ வந்து தியரி பற்றி தெரப்பி பற்றி மட்டும்தான், இந்த காக்னிட்டிவ் தெரப்பி பற்றி மட்டும்தான். அடுத்த காக்னிட்டிவ் டிஸ்டார்ஷன்னு சொல்கிறாங்க. அது சிந்தனை தவறுகள் அப்படின்னு நம்ம இதை சொல்லலாம். சிந்தனை தவறுகள்னால் எல்லாருமே இப்படி தான், உலகமே இந்த மாதிரி தான், இவங்க யாராவது ஒருத்தவங்க ஒரு தடவை தவறு பண்ணியிருப்பாங்க, அப்படின்னா அவங்க தவறானவங்க தான். யாரோ ஒருத்தவங்க ஒரே ஒரு நல்லது செஞ்சுருப்பாங்க, அவங்க நல்லவங்க தான் அப்படின்னு ஏகமானதாக டக்குன்னு முடிவு எடுக்கிறது இந்த காக்னிட்டிவ் டிஸ்டார்ஷன் விலைக்கு சொல்லுது. அப்புறம் தாட் சேலஞ்சிங் பண்ணணும். நம்ம எப்படி நீங்கள் இதை வச்சு உண்மைன்னு சொல்கிறீங்க, இதை ஒன்றை வச்சுக்கிட்டு எப்படி நீங்கள் பொய்ன்னு சொல்கிறீங்க, தவறானவர்னு சொல்கிறீங்கன்னு சொல்லி அந்த தாட்டை நம்ம சேலஞ்ச் பண்ணணும். ஸோ சேலஞ்ச் பண்ணுறது மூலமாக அதை நம்ம மாற்ற முடியும். அப்புறம் பிஹேவியரல் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்னு சொல்கிறாங்க. அதாவது என்னென்னாக்கா, புதுவிதமான அனுபவங்களை அவங்களுக்கு ஏற்படுத்தி அதன் மூலமாக அவங்களுடைய நடத்தைகளை மாற்றுவது, இத்தனை விஷயங்கள் அதில் பண்ணுறது. ஸோ இந்த வீடியோவில், இந்த குறுகிய வீடியோவில் தமிழில் நான் காக்னிட்டிவ் தியரி பற்றி, காக்னிட்டிவ் சைக்காலஜி பற்றி, காக்னிட்டிவ் தெரப்பி பற்றி சில உதாரணங்கள் மூலமாக நான் எளிமையாக சொல்கிறதுக்கு நான் முயற்சி பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். முக்கியமாக சைக்காலஜி பற்றி தெரிஞ்சுக்கணும், கற்றுக்கணும்னு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ராஜ்குமார் உளவியல் சிகிச்சையாளர். சைக்காலஜிக்கல் டெக்னிக்ஸ் மூலமாக இந்த வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். இந்த வீடியோக்கு சேனலுக்கு புது நபராக இருந்தாக்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி.